வாழ்க்கையில ரெண்டு விஷயம் கரெக்டா அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை வந்து செமையா அமைஞ்சிரும். அந்த ரெண்டு விஷயம் ஒண்ணு இல்ல. ஒண்ணு பிடிச்ச வேலை கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ரெண்டாவது நமக்கு பிடிச்சமானவங்களை கல்யாணம் பண்ணிட்டாலும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இந்த ரெண்டும் தப்பா அமைஞ்சிருச்சுன்னு வாழ்க்கை முழுக்க பெரிய ரோதனையா இருக்கும். தப்பான வேலையை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கை முழுக்க ஏண்டா வேலைக்கு போறோம் தலையில அடிச்சுட்டு திங்கக்கிழமை வேலைக்கு போன்னு இருக்கும். தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஏண்டா வீட்டுக்கு வரோம் தலை அடிக்கிற மாதிரி இருக்கும். சோ ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. இதை மட்டும் தயவு செஞ்சு கரெக்டா பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு கோர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க அப்பா அம்மா ஒத்துக்கல அப்படின்னா தயவு செஞ்சு கையில கால்ல விழுந்தாவது அந்த கோர்ஸுக்கு போவாதீங்க. நீங்க பிடிச்ச கோர்ஸை சூஸ் பண்ணிக்கங்க. பெற்றோர்களும் அதை புரிஞ்சுக்கங்க. என்னோட பையனுக்கும் பொண்ணுக்கும் ஏன் இது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பொருளாதார சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தயவு செஞ்சு உங்க பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை படிக்க வைங்க. ஏன்னா நீங்க பிடிக்காத ஒரு விஷயத்தை கொடுத்து அவன் வாழ்க்கை முழுக்க நான் ஏன்டா இந்த வேலைக்கு போறேன்னு திங்கக்கிழமை மண்டையில அடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு பதிலா பிடிச்ச படிப்பை படிச்சு பிடிச்ச வேலைக்கு போயிட்டானா திங்கக்கிழமை சந்தோஷமா வேலைக்கு போவான். உங்க பையன் உங்க பொண்ணு திங்கக்கிழமை மண்டையில அடிச்சுட்டு வேலைக்கு போகணுமா அல்லது சந்தோஷமா வேலைக்கு போகணுமாங்கிறது உங்களோட கையில இருக்கு. தயவு செய்து பெற்றோர்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைகள், நானும் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, உங்க மனசுக்கு பிடிச்ச பையனையோ பொண்ணையோ கன்வின்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா நிச்சயமா உங்க பெற்றோர்களையும் கன்வின்ஸ் பண்ண முடியும். நீங்க சரியான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த படிப்பை படிக்க வைக்க உங்க பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ண முடியும். அதை நீங்க முழுமையாக நம்புங்க. தப்பான இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு படிப்பை படிச்சுட்டு ஏண்டா வேலைக்கு போறோன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ற நிலைமைக்கு வந்துடாதீங்க. எனக்கு அந்த வகையில ரெண்டு வகையிலும் ஹாப்பி. நான் நினைச்ச வேலையை தான் பாக்குறேன். நான் நினைச்ச பெண்ணை தான் திருமணம் பண்ணேன். அதனால நான் ரெண்டு வகையில எனக்கு வாழ்க்கையில திருப்தியா தான் இருக்கேன். அந்த சந்தோஷம் நீங்களும் அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். மீடியா, நீங்க மற்ற நிறுவனங்கள்லாம் எனக்கு மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், நீங்க மீடியாவுக்குள்ள வந்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் காம்படேட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது நீங்க காம்படேட் பண்ற ஆள் யாரா இருப்பாங்கன்னா உங்களை மாதிரியே மீடியா ஸ்டடிஸ் படிச்சவங்களா இருக்க மாட்டாங்க. இன்ஜினியரிங் படிச்சவங்களா இருப்பாங்க, MBA படிச்சவங்களா இருப்பாங்க, BBA படிச்சவங்களா இருப்பாங்க, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களா இருப்பாங்க, BSc மேக்ஸ் படிச்சவங்களா இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க காம்படேட் பண்ணக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா உங்க செக்டார்ல எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்து இருப்பாங்க. இப்பவே ஒன்றும் இல்லை, இங்க இருக்க பசங்கள யாரெல்லாம் மீடியா படிச்சிருக்கா, யாரெல்லாம் மீடியா இல்லாத மற்ற படிச்சிருக்காங்கன்னா மீடியா இல்லாதவங்க தான் கை தூக்குவாங்க. ஏன்னா மீடியா அல்லாதவர்கள் மீடியா மேல இன்ட்ரெஸ்ட் கொண்டு மீடியாவுக்கு வந்தவர்கள் தான் ஜாஸ்தி. அதனாலதான் உங்களுக்கு முன்னாலேயே சொன்னேன். என்ன சொன்னேன்னா, பிடிக்காம ஒரு வேலையை செஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவங்களுக்குலாம் மீடியாவில் ஆர்வம் இருந்திருக்கலாம். அப்பா அம்மா இல்லை வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி வேற ஒன்று சேர்த்துருக்கலாம், இன்ஜினியரிங் சேர்த்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச வேலை மீடியான்னு அங்கே சுற்றி கடைசி இங்கே வந்திருக்காங்க. இவ்வளோ தூரம் போக வேண்டாம், டைரக்டா ஒரு ஊருக்கு வழி இருக்குங்கப்போ டைரக்டா போயிடலாம். மீடியாவில் இருக்கக்கூடிய காம்படிஷன் அதுதான். நீங்க மீடியா ஆட்களோட மட்டும் காம்படேட் பண்ண மாட்டீங்க, மீடியா ஆட்கள் தாண்டி மற்றவர்களோட காம்படேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி காம்படேட் பண்றதுக்கு என்ன தேவை? ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, மற்ற இண்டஸ்ட்ரீஸ் பத்தி எனக்கு பெருசா தெரியல. மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க 90% மார்க் வாங்கியிருந்தாலும் கூட உங்களுக்கு வேலையெல்லாம் ரெடியாலாம் இருக்காது. பாஸ் வாங்க 90% மார்க் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு தாங்க வேலை ஆர்டர் அப்படின்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 90% மார்க் வாங்கியிருந்தாலும் கூட நீங்கள் என்ன திறமை வச்சிருக்கீங்கிறத வச்சுதான் உங்களுக்கான வேலை உறுதி செய்யப்படும். நீங்க 90% மார்க் வச்சிருக்கேன், நான் 3 வருஷமும் 90% வச்சிருக்கேன், ஃபைனலா இவ்வளவு வாங்கியிருக்கேன் அப்படின்னா கூட எந்த கம்பெனி உங்களுக்கு வேலைக்கு எடுக்க மாட்டாங்க.